ஒரு மனிதர் உங்களை மறுக்கிறார், உங்களை அவமானப்படுத்துகிறார், உங்களின் நம்பிக்கையை ஏற்க மறுக்கிறார். நீங்கள் பவர்லெஸ். அவர் அதிகாரத்தில் இருக்கிறார், நீங்கள் சோதனையில் இருக்கிறீர்கள். பல வருடங்கள் கழித்து அதே மனிதர் உங்க முன்னால் நிற்கிறார். ஆனால் இப்போது அதிகாரம் உங்க கையில். நீங்கள் என்ன செய்வீர்கள்? பழி வாங்குவீர்களா அல்லது மன்னிப்பீர்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் அற்புதமான வரலாறுதான் காபாவின் சாவி சம்பவம். காபா இது சாதாரண கட்டிடமல்ல, இது நபி ஆதம் அலைஹி கட்டிய புனித மையம். இது உலக முஸ்லிம்களின் திசை, இது தௌஹீதின் அடையாளம். அந்த காபாவின் கதவை திறக்கும் சாவி அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு பொறுப்பு, ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை. இந்த ஹிஜாபா, அதாவது சாவி பாதுகாப்பு பொறுப்பு, பனு அப்த் அல்தார் குடும்பத்திடம் தலைமுறைகளாக இருந்தது. அவர்களில் ஒருவர்தான் உத்மான் இபின் தல்ஹா. ஹிஜ்ரத்துக்கு முன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்குள் சென்று தொழ விரும்பினார்கள். அப்போது உத்மான் இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நபிகளார் சாவி கேட்டார்கள். அவர் மறுத்தார். நான் உங்களை இறை தூதர் என்று ஏற்றிருந்தால் தருவேன், இப்போது முடியாது. யோசிங்க, அல்லாஹுவின் தூதருக்கு காபா கதவு மூடப்பட்டது. ஆனால் அவர்கள் கோபப்படவில்லை, அவர்கள் சண்டை செய்யவில்லை, அவர்கள் வற்புறுத்தவில்லை. அவர்கள் அமைதியாக சொன்னார்கள், உத்மானே, ஒரு நாள் இந்த சாவி என் கையில் இருக்கும், அன்று நான் விரும்பினவர்க்கு கொடுப்பேன். இது ஒரு எச்சரிக்கை இல்லை, இது ஒரு தீர்க்க தரிசனம். ஹிஜ்ரத் நடந்தது கிபி 622. அதிலிருந்து 8 வருடங்கள் கழித்து கிபி 630ஆம் ஆண்டு மக்கா வெற்றி நடந்தது. மெக்கா இரத்தமின்றி வெற்றி கொள்ளப்பட்டது. இது சாதாரண வெற்றி இல்லை, இது மன்னிப்பின் வெற்றி. காபா சுத்திகரிக்கப்பட்டது, சிலைகள் அகற்றப்பட்டன, சாவி கொண்டுவரப்பட்டது. இப்போது அதிகாரம் முழுவதும் நபிகளாரின் கையில். நபிகளாரின் சிறிய தந்தை அப்பாஸ் இபன் அப்துல் முத்தலிப், அவர் ஏற்கனவே ஹாஜிகளுக்கு தண்ணீர் வழங்கும் சிகாயா பொறுப்பில் இருந்தார். அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், சாவியும் எங்களிடம் இருந்தால் 2 கண்ணியமும் எங்கள் குடும்பத்தில்தான் இருக்கும். இது தவறான கோரிக்கை இல்லை, ஆனால் இது அதிகாரத்தின் சோதனை. இது சாதாரண கோரிக்கை அல்ல, ஏனெனில் இந்த 2 குடும்பங்களுக்கும் பழைய வரலாறு இருந்தது. குசை இபன் கிலாப் மக்காவின் அரசியல் மற்றும் காபா நிர்வாகத்தை ஒருங்கிணைத்தவர். அவருக்கு 2 முக்கியமான மகன்கள். 1 அப்து மனாஃப் இபன் குசை, 2 அப்துத்தார் இபன் குசை. குசை அவர்கள் காபாவின் சாவி, லிவா அதாவது போர்க்கொடி, தாருன் நதுவா போன்ற முக்கிய பொறுப்புகளை அப்துத்தார் குடும்பத்துக்கு கொடுத்தார். ஆனால் அப்து மனாஃப் அவர்களின் சந்ததி மிகவும் செல்வாக்கு பெற்றவர்கள். இதனால் 2 குடும்பங்களுக்கும் ஒரு உள்மன உந்துதல் இருந்தது. அப்து மனாஃப் அவர்களின் வழியில்தான் ஹாஷிம், அப்துல் முத்தலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது முஹம்மது அவர்கள் அப்து மனாஃப் வம்சம். ஆனால் காபா சாவி மட்டும் அப்துத்தார் குடும்பத்திலேயே தலைமுறையாக இருந்தது. அதாவது அப்துல் முத்தலிப் அவர்களின் தந்தையின் உடன் பிறந்த சகோதர குடும்பத்தினரிடம். இவரும் நபிகளாருக்கு பாட்டனார் முறை வருவார். இந்த நேரத்தில் குரானிலிருந்து வசனம் இறங்கியது. சூரா நிசா 4:58. இன்னல்லாஹ யாமுருக்கும் அன் துவத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றிற்கு உரியவர்களிடம் ஒப்படைக்கும்படி, மனிதர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கும்போது நீதி செய்து தீர்ப்பளிக்கும்படி. இது தெளிவான கட்டளை. அமானிதம் அதற்கு உரியவர்களிடம்தான் இருக்க வேண்டும். அந்த வசனம் கேட்கும்போது உமர் இபின் அல் கதாப் அவர்கள் கூறினார்கள், இந்த வசனத்தை நான் இதற்கு முன் கேட்டதே இல்லை. ஏன்? அது அந்த சூழ்நிலைக்காகவே இறங்கியது. நபிகளார் என்ன செய்தார்கள்? சாவியை எடுத்தார்கள், உத்மான் இபன் தல்ஹாவை அழைத்தார்கள், அவரிடம் ஒப்படைத்தார்கள். இது உங்கள் குடும்பத்திலேயே என்றென்றும் இருக்கும். இதை எப்போதும் உங்கள் குடும்பத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அதை அநியாயமாக எடுப்பவன் அநியாயக்காரன். பழி வாங்கவில்லை, அதிகாரம் பயன்படுத்தவில்லை, நீதியை தேர்ந்தெடுத்தார்கள். உத்மான் அதிர்ச்சியில் நின்றார். இன்றும் காபாவின் சாவி பனி ஷைபா குடும்பத்தில்தான் இருக்கிறது. 1400 வருட தீர்க்கதரிசனம் இன்னும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாம். குடும்ப ஆதிக்கமில்லை, அரசியல் இல்லை, உறவு சார்பில்லை, நீதி மட்டும். அல்லாஹுவின் மார்க்கத்தில் உறவுக்கு முன்னால் நீதிதான். உங்களை அவமானப்படுத்தியவரை நீங்கள் சந்தித்தால்
அதிகாரம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பழி வாங்குவீர்களா அல்லது மன்னிப்பீர்களா? இதுதான் இஸ்லாம். இதுதான் நபிகளாரின் மகத்துவம். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த மாரல் ஆஃப் த ஹிஸ்டரி இஸ்லாமிக் தமிழ். அல்லாஹ் நமக்கு நீதியும் மன்னிப்பும் தருவானாக. ஆமீன்.